பிளஸ் வந்து இப்ப இருக்கிற பசங்க வந்து ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி மத்த இதுல டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. பேரண்ட்ஸ்க்கா அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவராவது ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்றத ரிவ்யூ பண்ணியிருக்கு. எனக்கு பர்சனலா வந்து சாண்டி மாஸ்டரோட இது கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. அப்புறம் நட்டி சாரோடதும் கொஞ்சம் அவரோட இது ரொம்பவே நல்லா இருந்தது. ஓப்பனிங்ல வந்து அந்த ஆடுகள நரேன் அந்த இதுல தாசன் அந்த தாசனா தாசன்னு சொல்லிட்டு நெலின்றவர் பண்ணியிருந்தாரு. அவரோட இது வந்து ஒரு சவுத் ஃபீல் குடுத்தது. அந்த சவுத் ஏரியாக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. ஸோ ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். ஆமா. எனக்கு ரொம்ப 4 சப்ஜெக்ட்டுமே புடிச்சிருந்தது சார். அதுல ரொம்ப பர்சனலா இதாச்சுன்னா சாண்டி மாஸ்டரோட தான். ஏன்னா அதுதான் இப்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஆமா. பெண்களே பெண்களுக்கு தான் எதிரியா இருக்காங்க. அதுதான். அந்த இததான் ரிவ்யூ பண்ணுது. அந்த மாதிரி நீங்க பெண்களே பெண்களுக்கு எதிரி அப்படி இல்ல. அத இப்ப இருக்கிற பசங்க வந்து அந்த இப்ப ஃபர்ஸ்ட் பெண்களா இருக்காங்க. அப்புறம் வந்து குடும்பஸ்தியா போவாங்க. அப்புறம் மருமகளா ஆகுறாங்க. அதுதான். அவங்களோட ஆமா. அவங்களோட அந்த செல்ஃபிஷ்னஸ் வருது இல்லையா? அதுதான். இப்போ அவங்க வந்து சாண்டி மாஸ்டரோட கேரக்டர்ல வந்து அந்த அவங்க வந்து என்ன சொல்றாங்க? என்னோட வீட்ல இருக்கும். என் பேரண்ட்ஸ் கூட இருக்கணும்ன்ற மாரி தான் கொண்டு வராங்க. அது தப்புன்றது தான் இந்த இது ரிவ்யூ பண்ணுது. படம் ஓவரால்ல ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஆனா 2 கதை 4 கதைகள்ன்றாங்க. ஆமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 இது வருது. செகண்ட் ஹாஃப் 2 இது வருது. உங்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கியூரியாசிட்டி தான் குடுக்குது. இவங்களோட ஸ்டோரி எப்படி இருக்கும்? இவங்களோட ஸ்டோரி எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி தான் இருக்கு. சோ படம் நல்லா இருக்கு. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விளக்கத்தை தந்தது எல்லாருக்கும். அதுல வந்து வடிவுகரசி மேடமும் பாரதி ராஜா சார் நடிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வயசான காலத்துல ஒரு பிள்ளை வந்து எப்படி பார்க்கணும், அவங்கள ஒதுக்குறது வந்து அது எனக்கு பிடிக்கல. அதை வந்து பார்த்து மக்கள் திருந்தணும். எல்லா எல்லா கதையும் ஒவ்வொரு விதமா இருந்துச்சு. அதுலயும் லாஸ்டா சாண்டி மாஸ்டர் நடிச்சிருந்தாருல, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இன்னொரு தாய்க்கு மகனா மாறினது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி பெற்றோர்களை எல்லாரும் பார்க்கணும். பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகள் இல்லாதவர்களையும் இன்னொரு பிள்ளைங்க பார்க்கணுன்றத வந்து இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொன்னாங்க. ஓகே சார். கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருந்தது. அதாவது ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய எந்த அளவுக்கு நேர்மையா வளர்க்கணும்னு சொல்றாங்க. ஸோ அவன் வந்து ஒரு கொலை பண்ண போன சீன்ல கூட அவங்க அம்மா சொன்னதை அவன் யோசிக்கிறான்ல, நல்லவனா ஆகுறதும் கெட்டவனா ஆகுறதும் உன் கையில தான்டா இருக்கு. ஆனா எந்த ஒரு விஷயமும் யோசிச்சு செய்யும் போது அது கரெக்டா எடுக்க முடியும்ன்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப இருக்க பசங்க வந்து இன்னைக்கு இதை செஞ்சா ஓகே கரெக்டா இருக்கும், நாளைக்கு அதை செஞ்சா கரெக்டா இருக்கும்ன்றாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு 5 நிமிஷம் எந்த ஒரு விஷயமாலும் யோசிச்சு முடிவெடுத்தாங்கன்னா கண்டிப்பா அது நல்ல முடிவா இருக்கும்ன்றதுனால தான் அவன் லைஃப் மாறி அவன் கலெக்டர் ஆனான். அம்மாக்காக அவர் எல்லாமே செய்யறாரு. ஸோ அந்த ஸ்டோரி வந்து எனக்கு மைண்ட்ல அந்த அளவுக்கு உட்காரல. ஸோ எனக்கு இந்த 2 அது என்ன ஸ்டார்டிங்கே வந்ததுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. என்னடா இப்படி போதே அப்படின்ட்டு. ஸோ அதை பார்க்க பார்க்க தான் ஒவ்வொரு ஸ்டோரியா அவர் சொல்லும் போது தான் இதுல வந்து மெயின் கான்செப்டே வந்து அம்மாவோட ஃபீல் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சது. ஆமா சார். அதுவும் ரொம்பவும் நல்லா இருந்தது. அவங்க 2 பேரும் ஏழ்மையில இருந்து தன் குழந்தைங்கள வளர்க்கறது. ஸோ ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல அந்த மாதிரி யாருமே இல்ல. 90s அண்ட் 80s கிட்ஸ்க்கு வந்து அந்த ஃபீல் கண்டிப்பா புரியும். ஏன்னா அந்த அந்த ஒரு கஷ்டத்துலயும் எப்படி வளர்த்தாங்கன்றது. ஆனா இப்ப இருக்க பசங்க எல்லாமே பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இப்பவுமே கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கும். இப்ப இருக்க ஸ்கூல்ல சேர்த்தாலே 2 லேக் 3 லேக்ஸ் ஆகும்போது அப்ப இப்ப எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு அதெல்லாம் பண்றோன்றது பசங்க பார்த்தா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. எஸ், அதுவும் நல்லா தான் இருந்தது சார். அதுவுமே அதுதான் அந்த இதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு 2 சன்னை வளர்த்து அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் கப்பலுக்குள்ள வந்து ஒரு ஒத்துமையா இருந்து அவங்களுக்குள்ள 2 பேரும் ஒன்னா சாகுற சீன் அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லா சென்டிமெண்ட்டுமே நல்லா இருக்கு சார். எல்லாமே நல்லா இருக்கு. 4 சப்ஜெக்ட்டுமே அம்மாவோட சீன்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஆனா எந்த ஸ்டோரியும் பார்க்கும்போதும் நம்ம இன்ட்ரெஸ்டா பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கலாமேன்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இது இதோட முடிச்சிட்டாங்களேன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சே தவிர அடுத்தடுத்து ஸ்டோரி வரும்போது அதுக்குள்ள ஃபுல்லாவே இன்வால்வ் ஆயிடுறோம். ஸோ வந்து இதுதான் கதை அப்படின்றதுக்குள்ள இந்த கதை மறந்து அடுத்த கதைக்குள்ள ஃபுல்லா போகும்போது ரொம்பவே நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா ஆகும் சார். அதாவது உலகத்துல இருக்கிறதே வந்து அம்மா தான். அதனால அம்மா சப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாவே இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அம்மா பிடிக்காதவங்க யாருமே உலகத்துல இருக்க மாட்டாங்கல்ல. அம்மா இல்லாம யாருமே உலகத்துக்கு வரல இல்ல. அதனால அம்மான்னும் போது எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும்.